ஆத்ம நமஸ்காரம். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாசிக்கப்பட்டு நம் செவிகளில் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூல் எதுவென்றால் பேரின்பம் என்ற ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர் ஆவார். அடுத்ததாக வாசிக்கப்பட்டு நாம் கேட்க இருக்கின்ற தலைப்பின் பெயர் என்னவென்றால் வினையின் பயன், அதாவது கர்மம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட வார்த்தைகளைத்தான் நாம் இப்போது வாசிக்கப்பட்டு நம் காதில் கேட்க இருக்கின்றோம். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். ஒவ்வொன்றாக வாசித்து கேட்டறிவோம். கர்மம் என்னும் வடமொழி சொல்லுக்கு செயல் அல்லது வினை என்று பொருள். உடலாலும் மனதாலும் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் ஒரு வினையே. சிந்தனை என்பது மனத்தால் செய்யப்படும் ஒரு செயல். வினைப்பயன் என்பது இப்பிறவியிலும் நமது முற்பிறவிகளிலும் நாம் செய்ததும் செய்கின்றதுமான எல்லா செயல்களின் கூட்டு மதிப்பாகும். கர்மம் என்பது செயலை மட்டுமின்றி செயலினால் ஏற்படும் விளைவையும் குறிக்கின்றது. உண்மையில் ஒரு செயலின் பின் விளைவுகள் அச்செயலிலிருந்து வேறுபட்டதல்ல. பின் விளைவுகள் செயலில் ஒரு பகுதியே. இவற்றை செயலிலிருந்து பிரிக்க முடியாது. வினைப்பயன் நியதி என்பதும் தூண்டுதல் விளைவு நியதி என்பதும் ஒன்றே. எங்கே ஒரு தூண்டுதல் உண்டோ அங்கே அதற்குரிய விளைவு இருந்தே ஆக வேண்டும். ஒரு வித்து தூண்டுதலாய் உள்ளது, அதன் விளைவு ஒரு மரம். மரம் வித்துகளை உருவாக்கி பல வித்துகளுக்கு தூண்டுதலாக இருக்கின்றது. ஆதலால் தூண்டுதலும் விளைவும் ஒன்று போன்றவைகளே. இதுதான் முடிவேயற்ற தூண்டுதல். விளைவு தூண்டுதல் என்னும் அனைத்திற்கும் பொதுவான தொடர் நியதி. ஒரு தொடர் அமைப்பிலுள்ள ஒவ்வொரு இணைப்பும் இன்றியமையாததே. இப்படி இந்த அடிப்படையான மிக இன்றியமையாத நியதியின்படியே இவ்வுலகம் இயங்கிக் கொண்டுள்ளது. இணக்கத்திற்குரியதாகவோ மாற்றத்திற்கு உரியதாகவோ ஆக்கப்பட முடியாத நியதி இந்நியதி. இவ்வறிய நியதி வெளி உலகிலும் மன உலகிலும் உள்ள எங்கும் இயங்கி வருகிறது. இவ்வலிமை மிக்க நியதியின் இயக்கத்திலிருந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் தப்பித்து தனியாக நிகழ இயலாது. இயற்கையின் எல்லா நியதிகளும் இந்நியதிக்கு கட்டுப்பட்ட இரண்டாம் தர நியதிகளே. ஒரு நேரடியான நிச்சயமான விளைவு யாதொரு தூண்டுதலும் பின்னணியில் இல்லாமல் நிகழ முடியாது. ஒரு போர் மூழ்வதோ, ஒரு வாள் விண்மீன் தோன்றுவதோ, ஒரு பூகம்பமோ எரிமலை குமுறலோ ஏற்படுவதோ, ஒரு தொற்று நோய் பரவுவதோ ஒரு தூண்டுதலின் காரணமாகவே நிகழ்கின்றன. இடி, மின்னல், வெள்ளப்பெருக்கு, உடல் நோய்கள், நல்வாய்ப்புகள், தீய நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒரு தூண்டுதலின் காரணமாகவே நிகழ்கின்றன. வினை எதிர்வினை நியதியும் இழப்பீடு நியதியும் பழிக்கு பழி அல்லது தவற்றுக்கு ஏற்ற தண்டனை நியதியும் மாபெரும் தூண்டுதல் விளைவு நியதிக்கு உட்பட்டவைகள். இவை எல்லாவித நியதிகளும் ஒரு பொதுவான வினைப்பயன் கோட்பாட்டின் கீழ் வருகின்றன. வினை எதிர்வினை நியதி. ஒரு செயல் நிகழ்ந்தால் அதற்கு எதிரான ஒரு செயல் நிகழ்ந்தே தீர வேண்டும். இவ் எதிர்ச்செயல் செயலுக்கு சம ஆற்றலுடையதாகவும் அச்செயலை போன்ற தன்மை உடையதாகவும் இருக்கும். ஒவ்வொரு எண்ணமும் ஆசையும் கற்பனையும் உணர்வும் ஒரு எதிர் நிகழ்வை உண்டு பண்ணுகின்றது. அறம் அதற்குரிய வெகுமதியையும் தீமை அதற்குரிய தண்டனையையும் பெறுகின்றது. இதுவே வினை எதிர்வினை நியதியின் இயக்க முறையாக உள்ளது. இறைவன் தீயவர்களை தண்டிப்பதுமில்லை, நல்லோருக்கு வெகுமதிகள் தருவதுமில்லை. அவருடைய செயல்களை பொறுத்தே வெகுமதியும் தண்டனையும் அமைகிறது. வினை எதிர்வினை நியதிதான் பலன்களை தருகின்றது. இதில் யாரையும் குறை சொல்வதற்கில்லை. இந்த நியதி எல்லாவிடத்திலும் சற்றும் மாறாத நுட்பத்துடனும் அறிவியல் நுணுக்கத்துடனும் செயல்படுகிறது. இந்த வினை எதிர்வினை நியதி வெளி உலகிலும் மன உலகிலும் செயல்படுகிறது. இழப்பீடு நியதி அல்லது சமயீடு நியதி என்றால் என்ன? வாசிக்கப்பட்டு கேட்போம். இழப்பீடு நியதி என்பது இயற்கையின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா விடங்களிலும் செயல்படுகிறது. வித்து உடைகிறது. ஒரு பெரிய மரம் அவ்வித்திலிருந்து முளைத்து வளருகிறது. வித்து உடைந்தால் இழப்பு ஒன்றுமில்லை. இழப்பீடு நியதிப்படி ஒரு மரம் முளைத்து வந்து விடுகிறது. எரிபொருள் எரிகின்றது, எரிபொருள் அளிக்கப்படுகின்றது. ஆனால் இழப்பீடு நியதிப்படி வெப்பம் அங்கு உண்டாகி உள்ளது. அவ்வெப்பத்தை பயன்படுத்தி பல பொருட்களும் நெருப்பை கொண்டு சமைக்கப்படுகின்றன. விஜயவாடா நகரத்தில் மிகையான வெப்பநிலை இருந்தால் இமாலயத்தில் உள்ள கைலாய மலையிலும் உத்தரகாசியிலும் கடும் குளிராக இருக்கின்றது. இதுதான்
சமஈடு நியதி. ஒரு இடத்தில் 10 கயவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஈடாக அங்கு 2 ஆண்மை நெறி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். பூரி நகரில் கடல் கொந்தளித்து கடல் நீர் கரைக்குள் புகும் பொழுது வால்டேரில் கடல் அடங்கி பின்வாங்குகின்றது. இதுதான் சமஈடு நியதி. இந்தியாவில் பகலாக இருக்கும் பொழுது அமெரிக்காவில் இரவாக இருக்கிறது. போருக்கு பின் அமைதி, அமைதிக்கு பின் ஒரு நாள் போர். இதுதான் சமஈடு நியதி. இந்நியதி மன உலகிலும் செயல்படுகிறது. இவ்விழப்பீடு நியதி ஒரு சமமான நிலையை காத்து அமைதி, இணக்கம், சமநிலை, ஒற்றுமை, நீதி ஆகியவற்றை இயற்கையில் நிலைநிறுத்துகின்றது. ஆழ்ந்து சிந்தியுங்கள், சீர்தூக்கி பாருங்கள். இயற்கையின் நிகழ்வுகளில் இங்கும் எங்கும் கொணாதபடி எங்கும் இந்த இழப்பீடு நியதி அழகாக செயல்பட்டு வருவதை நீங்கள் காணலாம். இந்நியதி இணக்கத்திற்கு உட்படாதது, மாற்றத்திற்கும் உட்படாதது, சற்றும் தளராத, எதிர்க்கவே இயலாத இந்நியதியை யாராலும் எதிர்த்து நிற்க இயலாது. நீங்கள் ஒரு தீய செயல்களை செய்தால் ஈடாக ஒரு தீய பயனை பெறுவீர்கள். நீங்கள் ஒரு தனி மனிதரின் வாழ்க்கையை ஒரு உடலின் பிறப்பில் துவங்கி அதன் இறப்பில் முடிவடைகின்ற தனித்த ஒரு நிகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டால் இவ்வாழ்க்கையின் பல விவகாரங்களுக்கும் விடை காணவோ விளக்கம் தரவோ இயலாது. நீங்கள் இருட்டிலும் வருத்தத்திலும் தடுமாறிக் கொண்டிருப்பீர்கள். ஒரு ஆன்மாவின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களது இப்போதைய வாழ்க்கை ஒன்றுமில்லாததுதான். ஒரு கண நேரத்தில் மறைந்து போகக்கூடியதுதான். அது ஒரு சிறு துகள்கள் மட்டுமே. ஏதாவது ஒன்றின் தூண்டுதலை பற்றியோ அதற்கு முந்தைய நிகழ்ச்சிகளை பற்றியோ நீங்கள் அறிய விரும்பினால் என்றும் நிலையான ஆன்மாவின் வாழ்க்கை விவரங்களை பற்றி ஆழ்ந்து ஆய்ந்திட வேண்டும். அப்பொழுதுதான் தூண்டுதல், அதன் விளைவு, முந்தைய நிகழ்ச்சி, அதன் பின் விளைவுகள் ஆகியவை சரியான சமநிலையில் இருக்கும். அவைகளை என்றும் நிலையான ஆன்மாவின் வாழ்க்கையை பற்றிய பரந்த கண்ணோட்டத்தோடு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இழப்பீடு நியதி ஆன்மாவின் முழு வாழ்க்கையின் பலதரப்பட்ட நிலைகளையும் கழிவு உள்ள ஒன்று. இப்பருவுடல் மட்டும் மடிந்து அழிவதோடு வாழ்க்கை முடிவடைவதில்லை. மறுபிறப்பு இருக்கின்றது. எண்ணி பார்க்க இயலாத அளவிற்கு கணக்கற்ற பல முற்பிறவிகளும் இருந்துள்ளன. நீங்கள் ஆன்மாவின் மிக பரந்த வாழ்க்கை நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். அப்பொழுது காணும் வழி தெளிவாகும். உங்களால் அப்பொழுது வாழ்க்கையின் மிக சிக்கலான விவகாரங்களுக்கு தவறில்லாத ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடைகளும் காண முடியும். அப்பொழுது மனக்குறையுடன் முணுமுணுக்கவோ புலம்பலுக்கோ தவறான எண்ணத்திற்கோ இடம் இருக்காது. இப்பொழுது வாசிக்கப்படும் தலைப்பு தவத்திற்கேற்ற தண்டனை நியதி. தவத்திற்கேற்ற தண்டனை விதிப்படி ஒவ்வொரு தவறான செயலும் அதற்கேற்ற தண்டனையை கொண்டு வருகிறது. தூண்டுதல் விளைவு நியதியையும் இழப்பீடு நியதியையும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. யார் இன்னொருவரிடம் திருடுகின்றாரோ அவர் முதலில் தன்னிடமே திருடியவராகிறார். மற்றவரை புண்படுத்துகின்றவர்கள் முதலில் தன்னையே புண்படுத்திக் கொள்கிறார்கள். மற்றவரை ஏமாற்றுகின்றவர்கள் முதலில் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். நினைவில் வையுங்கள், இறைவன் எவருக்கும் சாதகமாக உள்ளவரும் இல்லை, நீதியற்றவரும் இல்லை. ஒருவரிடம் செல்வம் இருப்பதற்கோ இன்னொருவரின் ஏழ்மைக்கோ இறைவன் பொறுப்பில்லை. நீங்கள் உங்கள் தீய செயலுக்காகவே துயரத்தை அனுபவிக்கின்றீர்கள். இவ்வுலகில் ஒழுங்கற்றதோ முன்னுக்கு பின் முரண்பாடு உடையதோ ஒன்றுமில்லை. இவ்வண்டங்களில் தற்செயலாகவோ வாய்ப்பின் காரணமாகவோ யாதொன்றும் ஒரு ஒழுங்கின்றி நடப்பதில்லை. அவைகள் முறையான தொடரில் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்கின்றன. அவை மிக ஒழுங்குமுறை உள்ள வரிசையில் ஒன்றே ஒன்று பின் தொடர்கின்றன. இன்று நீங்கள் எதை செய்கின்றார்களோ அதற்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றதோ அதற்கும் ஒரு திட்டவட்டமான உறவு உள்ளது. எப்பொழுதும் இனிய பழங்களை தரும் வித்துகளையே விதையுங்கள். அது உங்களை இப்பொழுது இதற்கு பின்பும் மகிழ்ச்சியாக்கி வைத்திருக்கும். அடுத்ததாக உள்ள தலைப்பு என்னவென்றால், எப்படி வினைப்பயன் உருவாக்கப்படுகிறது என்ற தலைப்பாகும். தொடக்கம் ஆரம்பம். மனிதர் இயற்கையிலேயே 3 வித இயல்புகளை உடையவர். தன் உணர்வு, தன் அறிவு, தன் முடிவு ஆகிய 3ம் மனிதரிடம் உள்ளது. இச்சை, அதாவது தன் உணர்வு என்பது விளைவு அல்லது உணர்வு ஆகும். ஞானம் என்பது தன்னறிவு, அதாவது அறிதல். 3வது கிரியா, அதாவது தன் முடிவு என்பது தானாக முடிவெடுத்தல் என்பதாகும். இம்மூன்றும் வினைப்பயனை உருவாக்குகின்றன. அவர் நாற்காலி, மரம் முதலானவைகளை அறிகின்றார். அவர் மகிழ்ச்சியையும் துயரத்தையும் உணர்கின்றார். அவர் இதனை செய்ய வேண்டும் அல்லது இதனை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கின்றார்.
செயலின் பின்னணியில் விளைவும் எண்ணமும் உள்ளன. ஒரு பொருளை பற்றிய ஒரு ஆசை மனதில் உருவெடுக்கிறது. பிறகு நீங்கள் அதை எப்படி பெறுவது என்று எண்ணுகின்றீர்கள். பிறகு அதை அடைவதற்கு முயற்சிக்கின்றீர்கள். ஆசை, எண்ணம், செயல் ஆகிய மூன்றும் ஒன்றாக கூடியே செயல்படுகின்றன. இம்மூன்று இலைகள் வினைப்பயன் என்னும் கயிறாக முறுக்கப்பட்டுள்ளன. ஆசை வினைப்பயனை உண்டாக்குகிறது. நீங்கள் உங்கள் ஆசைக்குரிய பொருளை அடைய முயற்சி செய்கிறீர்கள். செயல் அதன் பயனாக வேதனை அல்லது மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. நீங்கள் உங்கள் செயல்களின் பயன்களை பெறுவதற்காக பிறவிக்கு பிறகு பிறவியாக பல பிறவிகள் எடுக்க வேண்டி வரும். இதுதான் வினையின் நியதி. அடுத்ததாக சஞ்சிதம், பிராப்தம், கிரியா மனம் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். வினையின் பயன்கள் 3 வகையானவை. சஞ்சிதம் என்பது இதுவரை சேர்க்கப்பட்ட வினைப்பயன். பிராரார்த்தம் என்பது இப்போது அனுபவித்துக் கொண்டுள்ள வினைப்பயன். கிரியாமனம் என்பது இப்போதைய செயல்கள் அல்லது வினைகள். சஞ்சிதம் என்பது கடந்த காலத்தில் சேர்த்து வைக்கப்பட்ட எல்லா வினைப்பயன்களும் ஆகும். அதனுடைய ஒரு பகுதி மனிதருடைய ஒழுக்கம், அவருடைய மனப்போக்கு, இயற்கையான மனப்பாங்கு, திறமைகள், விருப்பங்கள், ஆசைகள் ஆகியவைக்கு காரணமாகின்றது. பிராரார்த்தம் என்பது கடந்த கால வினைப்பயனில் இப்பிறவியில் இவ்வுடல் எடுக்க காரணமாயிருக்கின்ற வினைப்பயன். அது அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்கிறது. அதை தவிர்க்கவோ மாற்றவோ முடியாது. அதை அனுபவித்துதான் தீர வேண்டும். உங்கள் கடந்த கால கடன்களை இப்பொழுது நீங்கள் கொடுத்து தீர்க்க வேண்டும். கிரியா மனம் என்பது எதிர்காலத்திற்காக இப்பொழுது செய்யப்படும் வினை. அது ஆகாமியம், அதாவது வர்த்தமனம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. வேதகால இலக்கியங்களில் இதை குறித்து மிக அழகான ஓமானம் ஒன்று உள்ளது. அது என்னவென்றால், வில்லில் அம்பு எய்துகின்ற ஒருவர் ஒரு அம்பை ஏற்கனவே எய்துவிட்டார். அது அவர் கையை விட்டு போய்விட்டது. அதை அவரால் திரும்பி பெற முடியாத நிலை. அவர் இன்னொரு அம்பினை எய்கின்ற நிலையில் உள்ளார். இங்கு அம்புகள் வைக்கப்பட்டுள்ள அவரது அம்பராத்தூணிலுள்ள அம்புகள் சஞ்சிதம் என்பதாகும். ஏற்கனவே எய்யப்பட்டு விட்ட அம்பு பிராரார்த்தம். அவரது வில்லில் வைத்து அவர் இப்போது எய்யப்போகும் அம்பு ஆகாமியமாகும். இவைகளில் சஞ்சிதமும் ஆகாமியமும் அவருடைய முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் பிராரப்தத்தை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும். கடந்த கால வினைப்பயன்கள் செயல்பட துவங்கிவிட்டன. அவற்றை அவர் அனுபவித்தே தீர வேண்டும். பிராரப்தம் என்னும் கடந்த கால வினைப்பயனை இறைவனால் கூட தடுக்க முடியாது. நளன், ராமர், யுதிஷ்டர் போன்ற பெரும் ஆற்றலும் பேரறிவும் நிறைந்தவர்கள் கூட இக்கடந்த கால வினைப்பயனை அனுபவிக்க வேண்டியதாய் இருந்தது. நளனுக்கு காட்டிற்கு போக விருப்பமில்லை. ஆனால் அவர் காட்டிற்கு போகும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார். அவருடைய வினைப்பயன் அவரை கட்டாயப்படுத்தியது. ராமர் தான் அயோத்தியாவுக்கு அரசராக முடிசூடப்பட இருந்தார். ஆனால் அவர் காட்டுக்கு போக கட்டாயப்படுத்தப்பட்டார். காந்தி மகான் 120 ஆண்டுகளுக்கு வாழ வேண்டும் என்று விரும்பினார். அவர் யாரும் தன்னை கொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் கடந்த கால வினைப்பயன் அச்சோக நிகழ்ச்சி நிகழ காரணமாயிற்று. அடுத்ததாக வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற தலைப்பு வினைப்பயனும் தன் முயற்சியும். வினைப்பயன் நியதி இரக்கமும் இணக்கமும் இல்லாததெனினும் இறைவனின் கருணைக்கு இடம் உண்டு. தான் செய்த தீய செயலை குறித்து வருத்தப்படுதல், மிகுந்த எளிமை, இறையன்பு ஆகியவற்றால் இறைவனின் அருளை பெற முடியும். தவற்றிற்காக வருந்துதல் வினைப்பயன் நியதியை மாற்றிவிடாது. தவற்றிற்காக வருந்துதல் என்பது ஒரு செயல். எல்லா செயல்களுக்கும் உள்ளது போன்று அச்செயலுக்கும் ஒரு பயன் உண்டு. எதனை அனுபவிக்க வேண்டுமோ அதை மனிதரால் மாற்றிவிட முடியாது. ஆனால் அது மறுபடியும் தொடர்ந்து நிகழ்வதை தனது முயற்சிகளால் தடுத்து நிறுத்த முடியும். ஒருவரின் தன் முயற்சிக்கு புருஷார்த்தம் என்கிறார்கள். வினைப்பயன் அல்லது ஊழ் என்பதுதான் பிராராப்தம். பிராராப்தம் என்பது முற்பிறவிகளில் செய்த புருஷார்த்தம். இன்றைய தன் முயற்சி நாளைய ஊழ்வினையாகி விடுகிறது. தன் முயற்சி என்பதும் ஊழ்வினை என்பதும் ஒன்றே. பிராரார்த்தம் என்பதும் புருஷார்த்தமும் ஒன்றே. அவை ஒன்றே. ஒன்றினை குறிக்கும் இருவேறு பெயர்கள். நிகழ்காலம் இறந்த காலம் ஆகிவிடுகிறது. எதிர்காலம் நிகழ்காலம் ஆகிவிடுகிறது. ஆனால் நிகழ்காலம் மட்டும் எப்போதும் இருப்பது போன்று புருஷார்த்தம் ஒன்றே உள்ளது. இறைவன் மனிதனின் வழியே செயல்படும் போது அது புருஷார்த்தம். இறைவனின் அருளே புருஷார்த்தமாகிறது. மழை போன்றவை மனிதரின் கட்டுப்பாட்டில் இல்லை.
இருப்பினும் உழவன் அவரது வயல்களை தன் முயற்சியால் உழுகின்றார், விதைக்கின்றார். பயிர் மழையில்லாமல் காய்ந்து போகலாம். இருந்தாலும் மனிதர் தளர்ந்து விடுவதில்லை. மழை பெய்து நல்ல அறுவடை காண்பதற்காக வழிபாடுகள் செய்கிறார். அதுபோன்று யோக பயிற்சிகள் என்பது தானே ஆன்மா என்கின்ற அறிவை அடைவதற்கு தடையாக உள்ள தீமையான முன்வினை பயன்களை பலனற்றதாக்கி இயங்காது தடுத்து நிறுத்திவிடுவதாகும். பிரார்த்தம் என்னும் முன்வினை பயன்கள் ஆற்றல் மிக்கவைதான் என்னும் யோகம் என்னும் ஆன்மா பரமான்மா ஒன்றுதல் அதைவிட ஆற்றல் மிக்கதாகும். ஒவ்வொரு உயிரும் ஒரு நில பகுதியை உடைய ஒரு உழவனைப் போன்றது. நிலத்தின் அளவு, நிலத்தின் தன்மை, வெப்பதட்ப நிலை அனைத்தும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டவை. ஆனால் உழவன் நிலத்தை உழுது உரமிட்டு நல்ல பயரை பெறவோ அப்படியே வெற்று நிலமாக அந்நிலத்தை விட்டுவிடவோ முழு உரிமை உள்ளவர். பிரார்த்தம் என்பது கடந்த காலத்தை பற்றியது மட்டுமே. எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் உங்கள் ஊழியனை மாற்ற முடியும். நீங்கள் செயல்படுவதற்கு சுதந்திரமான தன்னுணர்வை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் ஒரு புதிய கோணத்தில் கற்பனை செய்து பாருங்கள். பகுத்தறிவு, மகிழ்ந்திருக்கும் தன்மை, உண்மையை அறியும் திறமை, சுறுசுறுப்பு, தளராத ஆற்றல் ஆகியவற்றை உங்கள் கருவிகளாக ஏந்தி செயல்படுங்கள். மிக சிறப்பானதும் ஒளிமயமானதுமான ஒரு எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. கடந்த காலம் புதைக்கப்படட்டும். நீங்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தலாம். நீங்கள் பல விந்தைகளை செய்யலாம். நம்பிக்கையை கைவிட வேண்டாம். உங்களுக்கு சாதகமில்லாத கோள்களின் பாதிப்பை உங்களுடைய உள்ளுணர்வு ஆற்றலால் அழித்துவிட முடியும். இயற்கை ஆற்றல்களையும் இயற்கையையும் அடக்கியாள முடியும். தீய ஆற்றல்களின் பாதிப்பையும் உங்களுக்கு எதிராக செயல்படும் தீய ஆற்றல்களையும் பலனற்றவையாக்கி இயங்காது தடுக்க உங்களால் இயலும். உங்களால் எதிர்மறையான சூழ்நிலைகளை மிகச் சிறந்த வாய்ப்புகளாக மாற்ற முடியும். உங்களால் ஊழ்வினையை செல்லாதாக்கிவிட முடியும். ஊழ்வினை என்பது உங்களுடைய சொந்த படைப்பு. உங்கள் எண்ணங்களாலும் செயல்களாலும் உங்கள் ஊழ்வினையை நீங்களே உண்டாக்கி இருக்கின்றீர்கள். சரியான எண்ணங்களாலும் சரியான செயல்களாலும் ஏற்கனவே செய்ததை மாற்றியமைக்க முடியும். ஒரு தீய எதிர்மறை ஆற்றல் உங்களை தாக்குவதாக இருந்தாலும் உறுதியுடன் உங்கள் மனதை அதிலிருந்து வேறுபுறமாக திருப்பிக் கொண்டால் நீங்கள் அந்த எதிர்மறை ஆற்றலின் வலிமையை குறைத்துவிட முடியும். இப்படி நீங்கள் ஊழ்வினையை வலிமையற்றதாக்கிவிட முடியும். எல்லா வினைப்பயன் என் வினைப்பயன் என்னை இப்படி ஆக்கியிருக்கிறது என்று சொல்லாதீர்கள். முயற்சி செய்யுங்கள். தன் முயற்சியில் ஈடுபடுங்கள். தவம் செய்யுங்கள். தியானம் செய்யுங்கள். தூய்மைப்படுத்துங்கள். மனதை ஒருமுனைப்படுத்துங்கள். ஊழ் என்று ஏற்று ஊழே எல்லாம் என்று இருக்காதீர்கள். செயலற்ற தன்மைக்கு இடம் தராதீர்கள். ஒரு செம்மறையாட்டு குட்டி போன்று கத்தாதீர்கள். ஒரு வேதாந்த சிங்கமாக ஓம் 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 என்று கர்ஜனை செய்யுங்கள். எப்படி தனது 16வது வயதில் இறக்க வேண்டியதாயிருந்த மார்க்கண்டையன் தனது தவ வலிமையால் என்றும் 16 வயது சிறுவனாக சாகாவரம் பெற்றான். அதை நினைத்து பாருங்கள். சாவித்ரி இறந்த தனது கணவனை எப்படி தன் தவ வலிமையால் உயிர் பிழைக்க வைத்தாள் என்பதையும், பெஞ்சமின் பிராங்க்லின் சென்னை உயர் நீதிமன்றத்திலிருந்து டி. முத்துச்சாமி ஐயர் ஆகியோர் தங்களை உயர்த்தி கொண்டது எப்படி என்றும் நினைத்து பாருங்கள். நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதர் அவரது தலையெழுத்து அல்லது ஊழை அடக்கி ஆள்பவர்கள். சத்திரிய மன்னராயிருந்த விஸ்வாமித்ர முனிவர் வசிஷ்டரை போன்றே பிரம்மரிஷியானார். தனது தவ வலிமையினால் திரிசங்கு என்பவருக்காக புதிதாக 3வது உலகம் ஒன்றினை படைத்தார். ரத்னாகர் என்னும் கயவன் தவ வலிமையினால் ஞானி வால்மீகியானான். வங்காள நாட்டு ஜகை மடை போன்ற கயவர்களும் மிக உயர்ந்த முனிவர்களானார்கள். அவர்கள் ஹௌரங்கர் நித்யானந்தரின் சீடர்களாயினர். மற்றவர்கள் செய்ய முடிந்ததை நீங்களும் செய்ய முடியும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக எப்படி வினைப்பயன் அல்லது ஊழ்வினை உருவாக்கப்படுகிறது என்று கூறுகின்றார் சுவாமி சிவானந்தர். அதையும் வாசிக்கப்பட்டு கேட்போம். எண்ணமே செயல். எண்ணம்தான் உண்மையான செயல். எண்ணமே உங்கள் பண்பை உருவாக்குகின்றது. எண்ணம் உருவெடுத்ததும் அது செயலாகிறது. நீங்கள் உங்கள் மனதை நல்லவைகளிலும் நல்ல எண்ணங்களின் பாலும் செலுத்துவீர்களேயானால் உயர்ந்த பண்பை வளர்த்துக் கொள்வீர்கள். பிறகு இயற்கையாகவே நல்ல பாராட்டப்படத்தக்க செயல்களை செய்வீர்கள். நீங்கள் தீய எண்ணங்களுக்கு இடமளித்தால் தீய பண்பையே வளர்த்துக் கொள்வீர்கள். இதுவே மாற்றப்பட முடியாத இயற்கையின் நியதி. ஆகவே உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வதால் நிதானித்து யோசித்து உங்கள் பண்பை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும். நீங்கள் ஒரு செயலை விதைத்து ஒரு பழக்கத்தை அறுவடை செய்கிறீர்கள்.
நீங்கள் ஒரு பழக்கத்தை விதைத்து ஒரு பண்பை அறுவடை செய்கிறீர்கள். நீங்கள் ஒரு பண்பை விதைத்து உங்கள் ஊழை அறுவடை செய்கிறீர்கள். அதனால் ஊழ் என்பது நீங்களாகவே உருவாக்கிக் கொள்வதே ஆகும். நீங்கள் அதை உண்டு பண்ணி இருக்கிறீர்கள். உயர்ந்த எண்ணங்களாலும் அறச் செயல்களை செய்வதாலும் உங்கள் எண்ணப்போக்கை மாற்றிக்கொள்வதாலும் அதை நீங்கள் மாற்றிவிட முடியும். சிறியதும் பெரியதுமான செயல்களின் பதிவுகள் ஒன்று கூடி சேர்ந்து மனப்போக்குகள் அல்லது மனச்சார்புகளாக ஆகின்றன. இம்மனச்சார்புகளே ஒரு மனிதனின் பண்புகளாக உருவெடுக்கின்றன. பண்புகளே மனிதனின் தன் உணர்வை உண்டு பண்ணுகின்றன. வலுவான பண்புகளுடைய ஒரு மனிதரிடம் வலிமையுள்ள தன்னுணர்வு உள்ளது. வினைகள் பண்புகளை உருவாக்குகின்றன. பண்புகள் தன் உணர்வை உண்டு பண்ணுகின்றன. மாபெரும் தன் உணர்வு உடையவர்கள் அதனை பல கணக்கற்ற பிறவிகளில் செய்த வினைகளின் வழியாக பெற்றுள்ளார்கள். ஒரு பிறவியில் மிக வலிமையுள்ள தன் உணர்வை வளர்த்துக் கொள்வது என்பது இயலாதது. அவர் பல பிறவிகளில் பல நல்ல செயல்களை செய்கின்றார். இச்செயல்களின் வீரியங்கள் ஒன்று சேர்ந்து அவர் ஒரு பிறவியில் புத்தர், இயேசு, சங்கரர் போன்ற ஒரு மனிதராக திடீரென்று தோன்றுகிறார். யாதொரு செயலும் வீணாவதில்லை, யாதொன்றும் ஒன்றுமில்லாததாக ஆவதும் இல்லை. பொறுமை உள்ள தலைக்காத முயற்சியே தேவைப்படுகிறது. நீங்கள் உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும். மனிதருடைய தன் உணர்வு எப்பொழுதும் சுதந்திரமானது. தன்னலத்தால் அவரது தன் உணர்வு தூய்மையற்று உள்ளது. அவர் அவரது கீழான ஆசைகளையும் விருப்பு வெறுப்புகளையும் களைந்தெறிந்து விட்டால் அவரது தன் உணர்வை தூயதாகவும் வலிமை உள்ளதாகவும் ஆற்றல் மிகுந்து சுறுசுறுப்பு உள்ளதாகவும் செய்துவிட முடியும். அடுத்ததாக வாசிக்கப்பட்டு கேட்கின்ற தலைப்பு, மனிதர் தனது ஊழை அடக்கிய ஆள்பவர்களாக மாறுவது எப்படி என்று. சுற்றுச்சூழலுக்கும் சூழ்நிலைகளுக்கும் உட்பட்ட ஒரு தாழ்ந்த உயிரினம் அல்ல நீங்கள். உங்கள் ஊழினை அடக்கி ஆள்பவர் நீங்கள். உங்களது எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளும் சிற்பி. உங்களுடைய துயரங்களுக்கு நீங்களே பொறுப்பாளி. இன்றைய உங்கள் நிலைக்கு நீங்களே பொறுப்பாவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியற்று இருந்தால் அது நீங்களாகவே உருவாக்கி கொண்டதுதான். ஒவ்வொரு செயலும் உடனேயோ சற்று கழித்தோ அதன் பலனை தருகின்றது. ஒரு அறச்செயல் அதன் விளைவாக மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. ஒரு தீய செயல் துன்பத்தை உண்டு பண்ணுகின்றது. உங்கள் முற்பிறவியின் ஈகை செயல்கள் உங்களுக்கு இப்பிறவியில் செல்வத்தை கொடுக்கின்றன. கடந்த பிறவியில் நீங்கள் செய்த சமூக தொண்டுகள் உங்களை இப்பிறவியில் ஒரு புகழ் படைத்த தலைவராக்குகின்றன. கடந்த பிறவியின் வலிமையான எண்ணங்கள் இப்பிறவியில் உங்கள் பண்புகளை அமைக்கின்றன. உங்கள் கடந்த பிறவியின் மனப்போக்குகள் இப்பிறவியின் உங்கள் திறமைகள் ஆகின்றன. கடந்த பிறவியில் நீங்கள் செய்த அறச்செயல்கள் உங்களுக்கு இவ்வாழ்க்கையில் நல்ல சுற்றுச்சூழலை தருகின்றன. கடந்த வாழ்க்கையின் உங்கள் அனுபவங்கள் இந்த வாழ்க்கையில் உங்கள் மனச்சான்று ஆகின்றன. நீங்கள் முற்பிறவியில் செய்த தன்னலமற்ற செயல்கள் இறைவனின் அருளால் உங்களுக்கு இவ்வாழ்க்கையில் பகுத்தறியும் திறன், அமைதியான மனநிலை, உயர்ந்த நிலையை அடைய விரும்பும் ஆசையை ஆகியவற்றை தருகின்றன. நீங்கள் ஒரு மனிதரை துன்புறுத்தினால் நீங்கள் விதைத்ததற்கு ஏற்றபடி வேறொரு பிறவியில் துன்புறுத்தப்படுவீர்கள். நீங்கள் ஒரு மனிதருடைய கண்ணை காயப்படுத்தினால் வேறொரு பிறவி வேறொரு வாழ்க்கையில் உங்கள் கண் காயப்படுத்தப்படும். நீங்கள் ஒரு மனிதரின் காலை உடைத்தால் வேறொரு பிறவி வாழ்க்கையில் உங்கள் காலும் உடைக்கப்படும். நீங்கள் ஏழைகளுக்கு உணவளித்தால் மற்றொரு வாழ்க்கையில் நிறைய உணவை பெறுவீர்கள். நீங்கள் தங்கும் விடுதிகள் கட்டினால் வேறொரு பிறவியில் நீங்கள் பல வீடுகளை பெற்றிருப்பீர்கள். செயலும் எதிர்ச்செயலும் சமமானவை, எதிர்மறையானவையும் கூட. இப்புவியில் செயல்கள் தங்கள் பயனை தருவதை தடுக்க யாதொரு ஆற்றலும் இல்லை. அதுதான் வினைப்பயன் நியதி. அதுதான் பிறப்பு இறப்பு நியதி. இப்படிப்பட்ட ஒரு வட்டத்தின் வழியாக நீங்கள் கடந்துதான் வரவேண்டியுள்ளது. அடுத்ததாக 3 விதமான செயல்கள் என்ற தலைப்பில் எழுதியுள்ளப்பட்டவைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். செயல்கள் 3 வகையானவை. அவை நல்லவை, தீயவை. நல்லது தீயது இரண்டும் கலந்தவை என்பவை. நல்ல செயல்கள் உங்களை கடவுளாகவோ தேவதையாகவோ ஆக்கின்றன. தீய செயல்கள் கீழ்ப்பட்ட பிறவிகள் எடுக்க வைக்கின்றன. இரண்டும் கலந்த செயல்கள் மனித பிறவியை உங்களுக்கு தருகிறது. நீங்கள் ஒரு மனிதரிடம் திருடி இன்னொரு மனிதனுக்கு உணவளித்தால் அது இரண்டும் கலந்த செயல். சட்டத்திற்கு புறம்பான வழியில் பணம் சம்பாதித்து கோயிலோ மருத்துவமனையோ கட்டினால் அது இரண்டும் கலந்த செயல். ஒரு மனிதரை ஏமாற்றி பணம் பெற்று சந்நியாசிகளுக்குள்ள ஒரு ஆசிரமத்தை கட்டி வைத்தால் அது இரண்டும் கலந்த செயல். ஒவ்வொரு செயலும் நல்லது தீயது ஆகிய இரண்டின் கலப்புதான். முழுமையாக நல்லதாயுள்ள செயலோ முழுமையாக தீயதாயுள்ள செயலோ இவ்வுலகில் இருக்க முடியாது. இப்பருவுலகம் ஒன்றுக்கு ஒன்று ஒப்புவமை உடைய ஒன்று.
நீங்கள் ஒரு செயலை செய்தால் அது ஒரு மூலையில் நல்லதையும் இன்னொரு மூலையில் தீயதையும் செய்யும். மிகுந்த அளவிற்கு நல்லதையும் சிறிய அளவில் தீயதையும் தரக்கூடிய செயல்களாக செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக வாசிக்கப்படும் தலைப்பு வினைப்பயன் நியதியின் உண்மைத்தன்மை என்ற தலைப்பில் வாசிக்கப்பட்டு கேட்போம். வினைப்பயன் கோட்பாடு என்பது வேதாந்தத்தின் ஒரு தலையாய பகுதியாக உள்ளது. வினைப்பயன் நியதி என்பது இந்து சமயத்திற்கு மட்டுமல்ல, புத்த சமயம், சைன சமயம் ஆகியவற்றுக்கு அடிப்படையான கோட்பாடுகளில் ஒன்றாகிறது. மனிதர் எதை விதைக்கின்றாரோ அதையேதான் அறுவடை செய்வார். இதுதான் வினைப்பயன் நியதி. இது இவ்வாழ்க்கையின் புதிரையும் இவ்வுலகத்தின் புதிரையும் விளக்கி விவரிக்கிறது. அது அனைவருக்கும் மன அமைதி, ஆறுதல், மன நிறைவு ஆகியவற்றை அளிக்கின்றது. அது தானாகவே தெளிவாகும் உண்மை. நல்ல வேளையாக மேற்கத்திய நாட்டினரும் அதன் முக்கியத்துவத்தையும் உண்மையையும் ஒத்துக்கொள்ள துவங்கியுள்ளனர். அமெரிக்கர்கள் இக்கோட்பாட்டில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அறிவுடைய மனிதர் ஒவ்வொருவரும் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், வேறு வழியில்லை. இதை பற்றிய அறிவு நம்பிக்கை இழந்துள்ள மனிதருக்கும் நோயால் வருந்துபவர்களுக்கும் ஆறுதலும் ஊக்கமுமாக உள்ளது. ஊழ் என்பது மனிதனின் எண்ணங்களாலும் பழக்கங்களாலும் பண்புகளாலும் உருவாக்கப்படுகின்றன. தன் எண்ணங்களையும் பழக்கங்களையும் மாற்றிக்கொள்வதால் தன்னையும் திருத்தி முன்னேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. கயவன் ஒரு ஞானியாகலாம், ஒரு விலைமகள் ஒரு பத்தினி பெண்ணாகலாம், ஒரு பிச்சைக்காரர் அரசராகலாம். இம்மாபெரும் நியதியில் இதற்கு வழி உள்ளது. வினைப்பயன் நியதியால் மட்டுமே இவ்வுலகில் உள்ள நல்லது கெட்டது என்று புரிந்து கொள்ள முடியாத சிக்கலை விளக்க முடிகிறது. வினைப்பயன் நியதி மட்டுமே ஆறுதலையும் நிறைவையும் அமைதியையும் பாதிக்கப்பட்டவருக்கும் நம்பிக்கையற்றவருக்கும் வலிமையையும் தர முடியும். அது நம்முடைய வாழ்க்கையின் தொல்லைகளையும் சங்கடங்களையும் தீர்த்து வைக்கிறது. நம்பிக்கையற்றவருக்கும் வலிமையையும் தர முடியும். அது நம்முடைய வாழ்க்கையின் தொல்லைகளையும் சங்கடங்களையும் தீர்த்து வைக்கிறது. அது நம்பிக்கை இழந்திருப்பவர்களுக்கும் கைவிடப்பட்ட கதியற்றவர்களுக்கும் ஆறுதலும் ஊக்குவிப்புமாக உள்ளது. அது ஒரு மனிதரை சரியான எண்ணம், சரியான பேச்சு, சரியான செயல் ஆகியவற்றில் ஈடுபட வைக்கிறது. இவ்வுலகத்திற்கே பொதுவாயுள்ள இந்நியதியின்படி வாழ்கின்றவருக்கு அது ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தருகிறது. எல்லா மனிதரும் இந்நியதியை சரியாக புரிந்து கொண்டு தங்கள் கடமைகளை கவனத்துடன் செய்தால் அவர்கள் ஆன்மீக ஏணியில் மிக உயரத்திற்கு உயர்ந்து விடுவார்கள். அவர்கள் அறவழி நடந்து மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவுமுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் மன வலிமையால் பிறப்பு இறப்பு என்னும் சூழலின் பழுவை தாங்கிக் கொள்ள இயலும். பிறப்பிலும் நல்வாய்ப்புகளிலும் அறிவிலும் திறமையிலும் சமத்துவமின்றி வேறுபாடுகள் உள்ளதைக் கண்டு அவர்கள் குறை சொல்ல வழி இருக்காது. இப்பூவுலகே இனிய சொர்க்கமாகிவிடும். அனைவரும் துன்பத்திலும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். பேராசை, பொறாமை, வெறுப்பு, சினம், காமம் ஆகியவை மறைந்துவிடும். எங்கும் அறமே ஆளும். அமைதியும் நல்லன அனைத்தும் எங்கும் பெருகிவிடும். பெரும் சிறப்புடைய சத்தியுகத்தை நாம் இப்போதே கண்டிடலாம். நியதிகளை புரிந்து கொண்டு நியதிகளின்படி நடப்பவர்கள் வாழ்க்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் விரைவில் இறை உணர்வை பெற்று நியதிகளை தருகின்ற இறைவனோடு ஒன்றிவிடுவர். அதன் பிறகு நியதிகள் அவரை பாதிப்பதே இல்லை என்று பேரின்பம் என்ற ஞான களஞ்சிய நூலிலிருந்து வினையின் பயன் என்ற தலைப்பில் ரிஷிக சுவாமி சிவானந்தர் அவர்கள் எழுதிய எழுத்துக்களைத்தான் நாம் இப்பொழுது வாசிக்கப்பட்டு கேட்டோம். பதிவு முடிவுற்றது. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே.